வெல்கம் டு எல்ஐடி அட்டைஸ். இன்றைக்கி நம்ம முகப்பை ரீச்சில் இருக்கிற ஒரு 4 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 30 ஃபீட்டில் ஒரு பிக் சைஸ் ரோடு இருக்குது. ஹவுஸ் பற்றி பார்க்கலாம். இது அதோட என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஸான ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். சைடில் உங்களுக்கு கார்டன் ஸ்பேஸுமே இருக்குது. அப்புறம் பைக் எல்லாமே நிறுத்திக்கலாம். காருமே ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிற ஸ்பேஸ், அப்புறம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால், நல்ல ஸ்பேஸான ஒரு ஹாலு, ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஸ்பேஸஸு. அப்புறம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸஸான ஒரு கிச்சன் இருக்குது. இதான் அந்த கிச்சன். அப்புறம் கிச்சனுமே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஸ்டோர் ரூம் மாதிரி. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜா ரூம் இருக்குது. இதான் அந்த பூஜா ரூம். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இதுவுமே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு பெட்ரூம். இதான் அந்த ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான் ஃபுல்லாக. சைட்லேயே உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு செகண்ட் பெட்ரூம். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலுமே நல்ல ஸ்பேஸான ஒரு ஹாலு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாலுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வரும். இதான் அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இதுவுமே பக்கத்தில் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான். இதுவுமே வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜா ரூம் மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சன் இது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூமு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வரும். வாட்ரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 years ஓல்டு ஹவுஸ் இது. இதோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஹாலு. இதுவுமே நல்ல ஸ்பேஸான ஒரு ஹாலு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம். இங்கேயுமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு வெளியே ஒரு நல்ல பால்கனியுமே இருக்குது. இதான் அந்த பால்கனி. அப்புறம் பால்கனி பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரூம் இருக்குது. அப்புறம் வெளியே உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு DAV ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. மோர் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் எங்கள் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.